சொல்லுடா, சொல்லு. சின்னசாமியை கொலை பண்ண சொல்லி உன்னை யார் அனுப்புறது? சொல்லு. சொல்ல மாட்டேன். சொல்லு. விடு. എന്താ ഇത്? ഞാനവിടെ முதல்ல அடிச்சு பஞ்சர் ஆக்கியாச்சுல்ல, പിന്നെ எதுக்கு நீ மறுபடியும் அடிக்கிறது? ஆத்திரப்படுறதும் அவசரப்படுறதும் ஒரு நல்ல போலீஸுக்கு அழகல்ல. കുറച്ച് நிதானமும் புத்திசாலித்தனம் வேணும். நீ விடு, யாரும் அவனை விசாரிக்கும். போய்க்கோ, கையெடு. எடு, நீ வா, மேல வா. சொல்லு, எதுக்காக என் வீடு தேடி என்ன கொல்ல வந்துட்டு? ஞான் இவட வந்த விஷயம் இந்த இடத்துல யாரு சொன்னது? இது ஒரு நல்ல ஜோக் இல்ல? இதுக்குதான் நாங்க இவன் அடிச்சோம். உங்க நிதானம் இவனுக்கு லாய்க்கல. பாத்தீங்களா சார், அவர் பொறுமைக்கு இவன் கொடுத்த பரிசு பாத்தீங்களா சார்? சார், நோ ப்ராப்ளம் சார். ഈ ആൾ ഒരു പേട് ഹെഞ്ച്മണല്ലേ, കൂലിക്കാരൻ. ഇവൻ എന്ത് ചെയ്യും? എന്റെ പേരെന്താ, ഏത് ഊര്, ഏത് ഭാഷ? நீ கேட்கிற கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்ல மாட்டேன். எதுவா இருந்தாலும் கோர்ட்டு கூட்டு போ, நான் அங்க சொல்றேன். ഞാനൊന്ന് അടിക്കാമ കേൾക്കുതല്ലേ. നാളെ നീ കോർട്ടില சொல்லு, இப்ப இங்க சொல்லு. പറ. போலீஸ்கார நாய்க்கெல்லாம் நான் பதில் சொல்ல மாட்டேன். என்ன மிஸ்டர் சின்னசாமி, இது வரைக்கும் போலீஸ்க்கு நிதானம் பொறுமையெல்லாம் வேணும் நீங்க தான் சொன்னீங்க. இப்ப நீங்களே பொறுமையா வந்து போட்டு அடிக்கிறீங்களே. அவன் செத்து போயிட்டானா யார் பதில் சொல்றது? என்ன விடு சாரே, ஆயா எந்த மூஞ்சில துப்பி சாரே, ஆ பொட்டி எந்த மூஞ்சில துப்பி சாரே, அவனை தாங்கும் சாரே. வச்சு எந்த உத்தியோகத்தை கேவலமா பேச ഞാൻ അവളെ കൊല്ലും സാറേ. എന്റെ ഉദ്യോഗം എന്റെ അമ്മ സാറേ, കൊല്ലും പൊട്ടി സാറേ. நாம செய்யற உத்தியோகம் எதுவா வேணாலும் இருக்கலாம் சாரே, പക്ഷേ அதை கேவலமா பேசக்கூடாது சாரே. பேசினா ഞാൻ கொல்லும் சாரே. എന്താரு எல்லாரும் போலீஸ் தப்பா பேசுது? ஒரு 10 போலீஸ் பண்ற தப்ப பத்தி பேசுதல்ல, எத்தனை போலீஸ் நல்லது பண்ணுது அத பத்தி யாராவது பேசுதா? அரசியல்வாதிகள், பொலிட்டீஷியன்ஸ் மேடம் ஓட்ட போலீஸ பத்தி கேவலமா பேசுது. சினிமையில போலீஸ பத்தி கேவலமா காணிக்குது. இது தப்பு இல்லையா சாரே? கோயமுத்தூர்ல ஒரு 2 மணி நேரத்துல எல்லா குண்டும் வெடிச்சது. அதுக்காக 2 வருஷமா எத்தனை போலீஸ்காரன் அவன் பொண்டாட்டியை பார்க்காம புள்ளைய பார்க்காம கண்ணு முடிச்சு டியூட்டி பார்த்துரு சாரே. அதை பத்தி யாராவது கிரேட்டா பேசுதா? ഞാൻ ഇവിടെ കണ്ടു മെഡ്രാസ് ഈ അമേരിക്കൻ കോൺസുലേറ്റ് മുന്നാല ഒരു ജീപ്പ് മേലെ സ്റ്റൺ ഗണ്ണ വെച്ചിട്ട് 24 hours 24 മണി നേരം ഒരു പോലീസുകാരൻ വാച്ച് ചെയ്തു. ആ പോലീസുകാരനുക്ക് ഒരു ടംബ്ലർ തണ്ണി വേണമെന്ന് யாரும் கேட்கல സാറേ. എന്റെ താത്ത ഒരു മന്ത്രി കിட்ட വേலை பார்த்தாச்சு. ആ മന്ത്രി മേടയില ഒരു തടവ അവന്റെ ചെരുപ്പ് എടുത്ത് പോട சொல்லியாச்சு. എന്റെ താത്ത പോയി ചെരുപ്പ് എടുത്തു. ആ മന്ത്രി അടിച്ചു സാറേ, അടി അടിച്ച് ചവിട്ടി കളഞ്ഞു സാറേ. സാറേ, போலீஸ்னு பறஞ்சால் அது மலபார் போலீஸ். எந்த தாத்தா ராமசாமி போல இருக்கணும். சார், ஒவ்வொரு தடவையும் நாங்க காய்ச்சல சாராயத்தை பிடிக்க நீங்க வர்றீங்க, நாங்களும் மாட்டிக்காம தப்பிச்சு போயிடுறோம். ஆகையினால எங்களுக்கு ஏகப்பட்ட நஷ்டம். இப்போ உங்க அனுமதியோட காய்ச்சி விற்கலாம்னு நாங்க முடிவு பண்ணிருக்கோம். 100 கல்லால இருந்து 5 ரூபா கலெக்ட் பண்ணி மொத்தம் 500 ரூபா கொண்டு வந்திருக்கோம். அதை வாங்கி பெரிய மனசு பண்ணி நாங்க சாராயம் காய்ச்சறதுக்கும் விற்கிறதுக்கும் அனுமதி வேணும். ஆமாங்க. ஏண்டா, நீ செய்யற பொறுக்கி தொழிலுக்கு எனக்கு பங்கு வேறையா? நாயே, எங்க ஊருக்குள்ள வந்து எங்களை அடிச்சேன்னு ഞങ്ങൾ ആൾക്കാരെടുത്ത് പറഞ്ഞാൽ எங்க ஆளுங்க என்ன தள்ளிய நின்னு உங்க ஊருக்கு இன்னைக்கு ஓட்டிடும். நீங்க கைத்தறி கள்ளச்சாராயத்தை குடிச்சு சாக போறது உங்க ஆளுகள் தெரிஞ்சுதான் உங்களை அடிச்சார் போய் சொல்லு. துறந்த போறது உங்களை எல்லாம் யாரும் பார்த்தலாம். உங்களை மாதிரி அயோக்கிய பசங்க அப்பாவி மக்கள் கிட்ட தங்களோட குற்றத்தை மறைக்கிறதுக்காக ஏற்படுத்திருந்தாண்டா இந்த ஜாதி பிரச்சனை. இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு மகாத்மா காந்தி. அவர் வட இந்தியாவுக்கு தெரியா, கர்நாடகாவுக்கு தெரியா, ஆந்திராவுக்கு தெரியா, கேரளாவுக்கு தெரியா, தமிழ்நாட்டுக்கு தெரியா அவர் சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு. சுதந்திர போராட்டங்கள் செத்து போனாங்களே ஜாதிக்க, அந்த ஜாதிகளுடைய ஜாதிக்காரன்லாம் ஏன் ஜாதிக்கார செத்து போயிட்டான்னு தனித்தனியா அவட ஊர்ல போனாங்க. எப்ப வந்தது இந்த ஜாதி பிரச்சனை? உங்களை மாதிரி ஆளுங்கள்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான். என்னை பொறுத்த வரைக்கும் கள்ளச்சாராயம் காய்ச்சி அப்பாவி மக்களை சாகடிக்கிறவன் ஒண்ணுதான். காசுக்காக கட்டின பொண்டாட்டியும் பெத்த பொண்ணையும் கூட்டி கொடுக்கிறவன் ஒண்ணுதான். இனிமேல் இங்க இருந்தீங்கன்னா இந்த மலபார் போலீஸ் பேச மாட்டான். அவன் காலில் இருக்கிற பூட்ஸ் தான் பேசும். அவன் காலில் இருக்கிற பூட்ஸ் தான் பேசும். மிஸ்டர் சின்னசாமி, காக்கி சட்டைக்கு வீரத்தை மட்டும் இல்ல, ஒரு கௌரவத்தையும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கீங்க. ஏன் முன்னாடியே எத்தனை பேரு நம்ம டிபார்ட்மெண்ட் பத்தி ரொம்ப கேவலமா பேசிருக்காங்க. வேற வழி இல்லாம சந்தர்ப்ப சூழ்நிலையினால நானும் சகிச்சுக்கிட்டு இருந்திருக்கேன். ஆனா உங்க பேச்ச கேட்டதுக்கு அப்புறம் நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். இனிமே நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட பத்தி என் முன்னாடி யாராவது தப்பா பேசினா எக்காரணத்தை கொண்டு நானும் விட்டு கொடுக்க மாட்டேன். ஐ எம் ப்ரௌட் ஆஃப் யூ. குட் மார்னிங். வெரி குட் மார்னிங்.
சார் നിങ്ങൾക്ക് தமிழ் சினிமால மியூசிக் டைரக்டர்ஸ் தெரியுமா? தெரியும் மாவா. பிரம்மாதமா ஓடின படங்களோட மியூசிக் டைரக்டருக்கெல்லாம் நான் தான் சான்ஸ் வாங்கி கொடுத்துருக்கேன். அப்ப எனக்கு சினிமால பாடுறதுக்கு சான்ஸ் வாங்கி தருமோ? முதல்ல ஏன் முன்னால ஒரு பாட்டு பாடுங்க, அது நல்லா இருந்ததுன்னா அப்புறம் அப்படியே மியூசிக் டைரக்டர்ல டச் பண்ணி பாப்போம். ഞാൻ പാടணும்னா എന്റെ പുരുഷൻ താളം അടിക്കണം. அவர் ஆள் அடிக்கிறவர் தாளம் எப்படி அடிப்பாரு? ഞാൻ சொன்னால் அவர் தாளம் அடிக்கும். എന്താ ഇവിടെ പ്രോബ്ലം? ഇവിടെ ஒரு அப்பளமும் இல்ல. சார், நீங்க எவ்வளவு பெரிய போலீஸ் ஆபீசர், நீங்க போய் இந்த அம்மா பாட்டுக்கு தாளம் அடிப்பீங்களா? ഏയ് എന്റെ മുണ്ടാട്ടി പറഞ്ഞാൽ താളം എന്നെ പൾട്ടിയെ അടിക്കും. ரெடி ஸ்டார்ட். சார் சார், என்ன சார் இது? நீங்க ஒரு போலீஸ் ஆபீசர் கூட பார்க்காம இந்த ஆட்ட ஆடுனீங்க, இப்ப கண் கலங்குறீங்க. ഞാൻ ഡ്യൂട്ടി ചെയ്താ പോലീസാക്കും, പക്ഷെ വീട്ടിലില്ല ഗോവിന്ദു. എന്റെ വൈഫ് ഞാൻ എപ്പോഴും സന്തോഷമായിട്ട് വെക്കും. എതുக்குன்னு ഗോവിന്ദൻ അറിയും, അവൾക്ക് കുഴந்தை பிறக்காது. சார், ஆமா கோவிந்த், എനിക്ക് കല്യാണമായി പിന്നെ 8 വർഷമായാச்சு. அந்த 8 வருஷத்துல എന്റെ അമ്മുவுக்கு 2 தடவை அபார்ஷன் ஆயாச்சு. இனி அவளுக்கு குழந்தை பிறக்கான்னு எந்த ஃபேமிலி டாக்டர் சொல்லியாச்சு. പക്ഷേ அது அம்முவுக்கு தெரியாது கோவிந்த். என்ன சார் சொல்றீங்க? அம்மு என் வைஃப் மட்டும் இல்ல கோவிந்த், என் குழந்தையும் கூட. சார், ஐயா, நீங்க ரொம்ப நல்லா பாடுறீங்க. உங்களுக்கு குரல் பிரமாதமா இருக்கு. சினிமாவில பெரிய பாடகையா வந்துருவீங்க. அதுக்கு ஏங்க அழறீங்க? ഏയ്, ഞാൻ അതുക്കാக അഴല. ഞാൻ പോയി സിനിമാല പാടി സമ്പാദിച്ചു കൊണ്ടത് എന്റെ പുരുഷനുക്ക് തരണമെന്നില്ല. എന്റെ പ്രോബ്ലം എന്റെ പുരുഷനുക്ക് தெரியக்கூடாதுன்னு ഞാൻ இப்படி ஆடி பாடி அவரை சந்தோஷப்படுத்துறேன். ப்ராப்ளமா? என்ன ப்ராப்ளம்? கோவிந்தேட்டா, எனக்கு குழந்தைய பிறக்காது. എന്റെ പുരുഷനുக்கு தெரியாம ഞാൻ ഒരു ലേഡി ഡോക്ടറെ കൺസൾട്ട് ചെയ്തപ്പോ டாக்டர் என்கிட்ட சொன்ன விஷயம் அது. குழந்தை ஞாபகமே எந்த புருஷனுக்கு வரக்கூடாதுன்னு நான் இப்படி ஆடி பாடுறது. எந்த ப்ராப்ளம் எந்த புருஷனுக்கு தெரிஞ்சா 1000 வேலை வச்சுட்டு வெளியே போயிட்டு வர அந்த மனுஷன் கஷ்டப்படக்கூடாது. அதனாலதான் நான் இந்த விஷயம் அவர்கிட்ட சொல்லல. பயம் வேண்டாம், எனக்கு இது எப்போ வராது, കുറച്ച് ഇമോഷൻ ആന വരും. കോവിന്ദേട്ടാ, എനിക്ക് എന്റെ കുഴந்தை, എന്റെ പുരുഷൻ, എന്റെ ദൈവം எல்லாமே அவர்தான். கஷ்டத்தை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு சந்தோஷத்தை மட்டும் வெளிக்காட்டுறீங்களே, நீங்க தான் உண்மையான புருஷன் பொண்டாட்டி. ஆட்டோடி சீக்கிரம் போ. போதே 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 போதே. சின்னசாமியை கொலை பண்ண வந்தவன அவரே பிடிச்சு நம்ம கிட்ட ஒப்படைச்சாரு. நம்முடைய கவனக்குறைவுனால குற்றவாளியை கோர்ட்டு கொண்டு போற வழியில அந்த கூட்டத்தை சேர்ந்த எவனோ ஒருத்தன் அவனை சுட்டு கொண்டுட்டான். நம்மளையே நம்பி வந்த சின்னசாமிக்கு நாம என்ன பதில் சொல்றது? நடந்த சம்பவத்துக்காக நாம எல்லாம் வெக்கப்படணும். இனிமேலாவது அந்த சின்னசாமிக்கு நம்ம மேல எந்த அவநம்பிக்கை வர மாதிரி நாம நடந்துக்க கூடாது. கோவிந்தோ, என் வைஃபுக்கு ஹெல்ப் செய்ய ஒரு நல்ல வேலைக்காரி வேணும். போய் ஒரு நல்ல பெண்ணா பார்த்து பிடிச்சிட்டு வா. என்னது சார், தப்பா நினைக்காதீங்க. நான் ஒரு போலீஸ்காரன், என்கிட்ட போய் பொண்ணு கூட்டி வர சொல்றீங்களே. ഞാൻ ഈ ഊർക്ക് പുരുഷല്ലേ, എനിക്ക് വേറെ ആരെ தெரியும் கோவிந்தோ, അതുകൊണ്ട് ഞാൻ ഉന്നിടത്തിൽ പറഞ്ഞത്. சரி, அக்கம் பக்கத்துல எல்லாம் சொல்லி வைக்கிறேன், கிடைச்சா புடிச்சிட்டு வந்துடுறேன். என்னங்க என்ன? அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட 1 வாரம் ஆக போகுது. அவளை பிரிஞ்ச அவ காதலனும் இது வரைக்கும் அவளை தேடி இங்க வரல. எனக்கு என்னமோ பயமா இருக்குங்க. என்ன காமெடி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? இதுக்கேண்டி பயப்படணும்? இல்ல, ஒரு பையனோட ஊரை விட்டு ஓடி வந்த அந்த பொண்ணு இன்னும் அவனை கல்யாணம் பண்ணிக்கல.
அவங்களுக்குள்ள என்ன நடந்ததுன்னு நமக்கு ஒண்ணும் தெரியாது. நாளைக்கே அந்த பொண்ணு கர்ப்பமாயி அனாவசியமா நம்மள வம்பல மாட்டி விட்டுட்டா? என்ன வளர்ற? இல்ல, எதுக்கும் போலீஸ்ல இப்படி ஒரு பொண்ணு இங்க இருக்கான்னு கம்ப்ளைண்ட் பண்ணிடுங்களேன். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.